World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை நடத்தும் 61வது மாதாந்திர கருத்தரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் ஜோதிட குருமார்களுக்கும் ஜோதிட மாணவர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் எனது முதல் கண் சிரம் தார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கும் இந்த ஜோதிட பிரபஞ்ச குழுவின் தலைவர் எங்களுடைய வல்லரசு தினேஷ் ராஜா ஐயா அவர்களும் குருஜி அவர்களுக்கும், ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளையின் செயலாளர் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நிறுவனர் மற்றும் தலைவர் திரு முத்துப்பாண்டி ஐயா அவர்களுக்கும், திரு கதிர் ஐயா அவர்களுக்கும், ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளையின் பொருளாளர் எங்களுடைய பட்டுக்கோட்டை முருகன் ஜோதிடம் நிலையத்தைச் சேர்ந்த திரு கரு முருகானந்தம் ஐயா அவர்களுக்கும், எங்களுடைய செயலாளர் கேபி சிஸ்டர் நிபுணர், மலர் மருத்துவ நிபுணர், ஏஞ்சல் நம்பர் நிபுணர், எங்களுடைய கோவையைச் சேர்ந்த தனபாக்கிய மேடம் அவர்களுக்கும், மற்றும் எங்களுடைய எண்கணித நிபுணர் சகாதேவ் எண்கணித நிபுணர், வாஸ்து நிபுணர் சேலத்தைச் சேர்ந்த எங்கள் திரு அருண்ராம் ஐயா அவர்களுக்கும், தாந்திரிக மாந்திரிக ஜோதிடர் அஸ்வினி தாந்திரிக மாந்திரிக ஜோதிடம் திருச்சியைச் சேர்ந்த திரு நந்தகுமார் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இங்கு வந்திருக்கும் எங்களுடைய பாரம்பரிய ஜோதிடராகிய திரு மாணிக்கம் ஐயா அவர்களுக்கும், பாரம்பரிய ஜோதிடர் திரு சரவணன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வாய்ப்பை தந்த இந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை துவங்குகிறோம். பொதுவாக இந்த மேடை என்பது பார்த்திங்கன்னா எல்லாருடைய ஜோதிட அரங்கத்திலும் பார்த்திங்கன்னா எல்லோருடைய பெரிய பெரிய ஜோதிட ஜாம்பாவர்களுக்கு மட்டும்தான் தரப்படும். இங்கே மட்டும்தான் மாணவர்களுக்கு வளர்த்தக்கூடிய ஒரு மேடையாக ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை இருக்கிறது. இதை எல்லாம் பார்த்துட்ருக்கிற மாணவர்கள் எல்லாரும் பயன்பட்டுருக்கிறோம். நாங்கள் மேன்மேலும் பயன்பட இந்த சிறந்த வாய்ப்பை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இதில் நாங்கள் பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் நிறைய விதிகள் இருக்குது, நிறைய புக்ஸ் இருக்குது, நிறைய முறைகள் இருக்குது. இதெல்லாம் புக்காக படிச்சுக்கிட்டே இருக்கலாம். நூல்கள் செய்யுள் வடிவத்தில் இருக்குது, விதிகள் இருக்குது, விதிவிலக்கல் இருக்குது, நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கலாம். படிச்சுட்டே இருந்தால் நாங்களாம் ஜோதிடர் ஆயிருக்க முடியாது. என்ன காரணம், நாங்களும் ஏன் ஜோதிடர் ஆயிருக்கோம்னா எங்கள் ஐயா சொல்லி கொடுத்தது இயல்பாக ஒரு ஜோதிடத்தை வாழ்வியல் முறையோடு கனெக்ட் பண்ணி எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நாங்களும் இவ்வளோ சீக்கிரத்தில் ஜோதிடர் ஆக முடிஞ்சுது. எல்லோரும் வாங்குற மாதிரி 2000 ரூபாய் 5000 10,000 வரைக்கும் நானும் ஃபீஸ் வாங்கியிருக்கேன். வாஸ்து பார்க்குறேன், நியூமராலஜி பேர் வைக்கிறேன், எல்லாமே நானும் பண்ணிகிட்ருக்கேன். இது எப்படி இந்த குறுகிய காலத்தில் வாய்ப்புகள் எங்களுக்கு எப்படி கிடைக்குது? புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங், எளிய முறையில் ஜோதிடம் சொல்லணும், அவ்வளோதான். குரு சுபர், முழு அசுபர், காலச்சக்கரத்துக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தோம்னா நம்ம படிக்கவே முடியாது. தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இவங்க எப்படி இருக்காங்க அதை மட்டும் அந்த ரூல் அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருந்தால் ஜெயிச்சிடலாம், அவ்வளோதான். ரூலை படிச்சுட்டு மனசில் வச்சுக்கணும், வர்ற ஜாதகத்தை எடுத்து பார்த்து பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ இதில் நம்ம காலச்சக்கர பிரகாரம் நமக்கு இப்படி இருக்குது, காலபுருஷ தத்துவ பிரகாரமும் இப்படி இருக்குது அப்படி இருக்குது, நம்ம கம்பைன் பண்ணி போயிட்டே இருந்தோம்னா அவ்வளோ சீக்கிரம் ஜோதிடத்தில் நம்ம சைன் பண்ண முடியாது. அப்போது இந்த தனிப்பட்ட ஜாதகத்தில் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அனுபவத்தில் கற்றுக்கிட்ட விஷயத்தை தான் இங்கே பகிர்ந்துக்கிறதுக்காக மேடையை கொடுக்குறாங்க. இதில் நம்ம புதுசாக படித்த விஷயத்தையே இங்கே நம்ம சொல்லக்கூடாது. ஸோ இப்போ நம்ம ஜோதிடம் பார்க்கும்போது எல்லோரும் எந்தெந்த விஷயத்தில் லேக் ஆகுறாங்க, எதில் பார்க்குறாங்க, எதை பார்க்க மறக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஜோதிட விதியை திரும்ப ஞாபகப்படுத்துகிற விதிகளை இங்கே நம்ம பகிர்ந்துக்க போகிறோம், அவ்வளோதான். போன மாதம் சொன்னால் ஒரு விதி சொன்னோம், குரு யாருக்கு நல்லா இருக்கோ அதே மாதிரி வீட்டில் யாருக்கோ குரு நல்லா இருந்தால் அவங்க கூட ட்ராவல் பண்ணுங்கள், அவங்களுக்கு வேறு ஆதிபத்தியம் இருந்திருக்கு, வேறு அது குரு தசை அவங்களுக்கு நல்லா இருந்திருக்கும், உங்களுக்கு நல்லா இல்லாமல் இருந்தால் அது நெகட்டிவாக கொடுக்கும். இது நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ் கூப்பிட்டு சொன்னப்போ வித்தியாசமாக இருந்து நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி புது முயற்சிகள் கொடுக்கறதுக்கு தான் இது இருக்குது. இந்த வாரம் நம்ம பொதுவாக தெரிஞ்சுக்க விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு கவனம், ஒரு விஷயத்தை பயன்படுத்திக்கக்கூடிய விஷயங்கள். இது என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா வேதகன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். இதை நம்ம எங்கேயுமே மறந்துடக்கூடாது. மிகப்பெரிய பிரச்சனைகளை தரக்கூடியது இந்த வேதகன் அமைப்பு அப்படிங்கிறது. ஒரு ஜாதகம் பார்க்கும்போது இந்த வேதகன் கான்செப்டை நிறைய பேர் மறந்துடுறோம். அதே மாதிரி இன்னொரு விதி பார்த்திங்கன்னா பாசகன். ஆக்சுவலாக இந்த வேதகன், பாசகன், காரகன், போதகன் 4 இருக்குது. வேதகன் வேதனையை தரும், பாசகன் நன்மைகளை அள்ளி தருவார், போதகன் அந்த திசைகளுக்கு போதகன் ஒரு படிப்பனையை கொடுப்பார், காரகன் இந்த தொழிலை நடத்த வைப்பாருன்னு சொல்லி ஒரு விதி இருக்குது. இந்த காரகன் போதகன்கிறத விட கொஞ்சம் ஒரு செகண்டரியாக வச்சுக்கலாம். ஆனால் இந்த வேதகனையும் பாசகனையும் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம மறந்துடவே கூடாது. ஒரு தசாபுத்தி நல்லா இருக்குது அப்படிங்கும்போது, ஏன்னா ஒவ்வொரு திசைக்கு இந்த வேதகன் பாசகனும் மாறும். ஏன்னா ஜனன ஜாதகத்தில் ஒருத்தருக்கு செவ்வாய் நல்லா இருக்கும்,
சூப்பராக இருக்கும். ஆனால் புதன் தசைக்கு செவ்வாய் வரும்போது வேதகனாக மாறிடும். ஒருத்தருக்கு சனி நல்லா இருக்காது, சூரியன் சனினா பகைன்றுவோம். ஆனால் சூரிய தசைக்கு சனி பகவான் தான் பாசகன். அப்போ அந்த சனி பகவான் தான் நல்லதை கொடுப்பார். இதெல்லாம் இண்டிவிஜுவல் ஜாதகத்துக்கு இப்படித்தான் பொருந்தி வரும். அப்போ இந்த ரூலை வந்து இண்டிவிஜுவலாக தான் நம்ம பார்க்கணும். அப்போது இந்த வேதகன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2 விதத்தில் வந்து அப்ளை ஆகும். ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா வேதகன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நட்சத்திர ரீதியாக அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சூரியன் வந்து சுக்கிரனோட நட்சத்திரங்களில் நின்னால் வேதகன் சாரம் ஆகியிருக்குன்னு சொல்லுவோம். சூரியன் வந்து சுக்கிரனோட நட்சத்திரம் அப்படிங்கிறது பரணி, பூரம், பூராட நட்சத்திரத்தில் வந்து நம்ம ஜனன ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அதனுடைய தசாபுத்தி வரும்போது நம்மளுடைய நெகட்டிவிட்டியை அதிகமாக கொடுக்கும். அதே மாதிரி சந்திரன் சூரியனோட நட்சத்திரத்தில் இருந்தால் அப்போ இயல்பாகவே பார்த்திங்கன்னா கிருத்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திரன் சார்ந்த விஷயங்கள் சந்திர தசையிலே புத்தியிலே அம்மா கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இயல்பாகவே நெகட்டிவாக தான் அமையும். ஸோ அப்போது அந்த தசாபுத்தி வரும்போது அவங்களுக்கு அவங்ககிட்டருந்து கிடைக்கக்கூடிய எந்த நல்ல விஷயமும் கிடைக்காது. அப்போ அது சார்ந்த தொழிலோ அவங்ககிட்டருந்து போய் அவங்க கூட உறவாடி நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கூடாது. ஸோ அதே மாதிரி தான் செவ்வாய் அப்படிங்கிறது புதனுடைய நட்சத்திரத்தில் நின்றுச்சுன்னா வேதகன்னு சொல்கிறோம். புதனோட ஆயில்யம் கேட்டை, ரேவதி. ஸோ அதே மாதிரி புதன் வந்து செவ்வாயோட நட்சத்திரத்தில் மிருகஸ்ரீசம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரத்தில் நின்றுச்சுன்னா வேதகன் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி வந்து குரு அப்படிங்கிறது சூரியனோட நட்சத்திரத்தில் வந்து இருந்துச்சுன்னா வேதகன் சாரம் ஆகியிருக்குன்னு சொல்கிறோம். சனி அப்படிங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தா இருந்தால் வேதகன் அப்படின்னு சொல்கிறோம். சனி வந்து செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருந்தால் வேதகன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதே மாதிரி ராகு வந்து சூரியனோட நட்சத்திரத்தில் நின்னால் வேதகன் சாரம். கேது வந்து சந்திரனோட நட்சத்திரத்தில் இருந்தால் அது வேதகன் சாரம். இதை நம்ம பார்த்துட்டு என்ன பண்ணிடுவோம், இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம செவ்வாய் வந்து புதனோட நட்சத்திரத்தில் நின்றுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம என்ன எடுத்தோன்னே என்ன சொல்லுவோம், ஓகே நமக்கு வந்து கெட்டு போச்சு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம், மகர லக்கணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 11/4 கூடையவர் பார்த்திங்கன்னா செவ்வாயாக வருவார். ஸோ அந்த செவ்வாய் போய் பார்த்திங்கன்னா புதனுடைய நட்சத்திரம் ஆயிலே நட்சத்திரத்தில் போய் உட்காந்துடுறாரு. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், உங்கள் செவ்வாய் வந்து நமக்கு வந்து கெட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் செவ்வாய் பற்றி தான் இருக்கும். ஆனால் உள்ள சூட்சுமம் வந்து நம்மளுடைய செவ்வாய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4-11 உண்டான அதிபதிகளுக்கு எதன் மூலமாக இந்த பிரச்சனைகள் கொடுக்கும், யார் கொடுப்பாங்கன்னா புதன் அந்த ஆயில்யம் தான் கொடுக்கும். ஆயில்யம்ங்கிறது புதன் இவங்களுக்கு வந்து மகர லக்னத்துக்கு வந்து எத்தனாவது ஆதிபத்தியமாக வரும், ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா 6வது ஆதிபத்தியமாக வரும், 9ஆம் ஆதிபத்தியமாக வரும். ஸோ இப்போ 6, 9 வருது. ஸோ அப்போது நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக வந்து செவ்வாயை நோக்கி தான் இருப்போம். செவ்வாய் தசை வந்து புதன் நினச்சி செவ்வாய் தான் கெட்டு போச்சுன்னு நின்றுட்டுருப்போம். அது யார் மூலமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனுடைய காரகத்துவம், புதனுடைய நாட்களில், புதனுடைய நட்சத்திர நாளில், புதன் ஓரையில் இந்த 6ஆம் பாவம் 9ஆம் பாவத்துக்குடைய ஆதிபத்தி உள்ள நபர்கள் மூலமாகத்தான் நீங்கள் பயங்கரமான அந்த விஷயத்தை வந்து நம்மளுடைய தாக்குதலுக்கு ஆளாகும். இந்த வேதகன் எப்படி செயல்படும்னா செவ்வாயை வந்து கெடுக்கும், உங்களுடைய 4ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் கெடுக்கும். யார் மூலயமாக கெடுக்கும் அப்படிங்கிறது இந்த 6ஆம் இட காரகத்துவம், 9ஆம் இடம் காரகத்துவம். இது காரகத்துவம் உங்களுக்கு தெரியும். 6ஆம் இடம்னா தாய்மாமா மூலிமா அவர் வந்து நம்மளை வச்சு காலி பண்ணிடுவார். 9ஆம் இடம்னா அப்போ கோயிலுக்கு போனாவே பிரச்சனைகள் வரும். நம்ம நினைப்போம் செவ்வாய் கெட்டு போச்சு, நம்ம முருகன் கோயிலுக்கு போனால் தானே பிரச்சனை, பெருமாளை கும்பிடலாம் நினச்சிட்டு இருப்போம். அங்கே வேதகன் ஆயில்யத்தில் இருக்கனால பெருமாளை கும்பிட்டா தான் அப்போ பிரச்சனையே ஜாஸ்தியாக உருவாகும். இதைத்தான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் எளிமையாக புரிஞ்சுக்கணும். எடுத்தோன்னே கிரகம் கெட்டு போச்சுன்னு நம்ம வந்து அந்த மாதிரி போய் மாட்டிக்குவோம். ஸோ அப்போது எந்த கிரகம் வந்து வேதகன் சாரத்தில் இருக்கோ அந்த வேதகன் நட்சத்திரத்துடைய அதிபதிகள் அவங்க உங்களுக்கு என்ன ஆதிபத்தியமாக வர்றாங்க, அந்த கிரக தெய்வங்கள் அந்த கிழமையில் இருந்தால் உங்களுக்கு அதிகமான அட்டாக் நடக்கும். 90% அட்டாக் அதில் தான் நடக்கும். அதை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா வேதகன்லேருந்து தப்பிச்சிடலாம். அதே மாதிரி தான் வேதகன் வந்து பார்த்திங்கன்னா கோச்சாரத்துலேயும் வரும். ஸோ இப்போ வந்து கோச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து பூச நட்சத்திரத்தில் போயிட்டுருப்பார். அடுத்து இன்னொரு 2 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரத்தில் வருவார். ஸோ அப்போ பூர நட்சத்திரம் என்ன காலபுருஷனத்துக்கு நம்ம எடுத்துருவோம், 5ஆம் இடம் சூப்பரான இடம், அங்கே குரு போகிறாரு, 5ல் குரு போகிறாரு, நல்ல இடம் நான் நினச்சிக்குவோம். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன் நட்சத்திரம் வந்து அங்கே பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரத்தில் வருவார். ஸோ அப்போ அந்த உத்திர நட்சத்திரத்தில் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா வேதகன் சாரம் ஆகிரும். அப்போது அந்த சமயத்தில் நம்ம போய் வந்து சூரியன் சார்ந்த விஷயங்கள், இப்போ தனுசு லக்னமே நான் வச்சுக்கலாம். தனுசு லக்னத்துக்கு வந்து 9ஆம் அதிபதியாகவே வந்து சூரியன் வந்துடுவார். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், உங்கள் லக்னாதிபதியோ 9ல் தான் போகிறாரு, இப்போ நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா எல்லாமே சக்ஸஸ் சூப்பராக வந்துடும் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அங்கே தான் ஒரு சின்ன சூட்சமம், உத்திர நட்சத்திரத்தில் இருக்கும்போது நம்ம போய் மாட்டிக்குவோம். அப்போது அங்கே வந்து குரு வந்து சூரியனோட நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது போகும்போது எல்லாமே நெகட்டிவாக ஆகிட்டுருக்கும். ஸோ அப்போது எந்த ஒரு விஷயத்தை நம்ம இயக்கும் போதும்
அந்த கிரகம் இப்போ கோச்சாரத்தில் வேதகன் சாரத்தில் போயிட்டுருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இப்போ வீடு கட்ட போகிறோம், நம்ம லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி சனியாக வர்றாரா, சனி பகவான் இப்போ ஏதாவது வேதகன் சாரத்தில் போயிட்டுருக்காரா, இது அதிகப்படியான பிரச்சனைகளை உருவாக்கிடும். ஸோ அப்போ கோச்சாரத்துலேயும் ஒரு தடவை, ஏன்னா கோச்சாரம் வந்து சின்ன ட்ராவல் டைம் தான், நம்ம மறந்துடுவோம். ஆதிபத்திய ரீதியாக பார்த்துருவோம், குரு சனி 4 தான் போகுது, நல்ல ஆதிபத்தியம் நினச்சிருவோம். உள்ளே இருக்கிற அந்த வேதகன் நட்சத்திரத்தில் சனி செவ்வாய் நட்சத்திரத்தில் ட்ராவல் ஆகிற சமயத்தில் உங்களை செய்ய வச்சு காலி பண்ணிடுவார். ஸோ அப்போது இந்த வேதகனை வந்து நம்ம வந்து முழுசாக நம்ம வந்து பார்த்துக்கணும். அப்போ இது வந்து நம்ம வந்து தசாயினாலும் சரி, புத்தியிலையும் சரி, கோச்சாரத்துலேயும் சரி, நம்ம வந்து இந்த மாதிரி பார்த்துக்கலாம். அதே மாதிரி இது வந்து நெகட்டிவ் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம வேதகனை எடுத்துட்டோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மட்டும் நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நெகட்டிவ் வந்து நம்ம வந்து தற்காத்துக்கிறதுக்காக விஷயம். அதே மாதிரி தான் பாசகன் அப்படின்னு இருக்குது. இந்த பாசகன் அப்படிங்கிறது வந்து என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலப்பகை எப்படி வந்து ஒரு குறிப்பிட்ட திசைக்கு வந்து ஒரு கிரகம் வேத பகை கொடுக்குதோ, அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட திசைக்கு ஒரு கிரகம் அதிக நன்மையை தான் செய்யும். இப்போ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரிய திசைக்கு பார்த்திங்கன்னா சனி பகவான் தான் வந்து பாசகனாக வருவார். இந்த பாசகன் உங்களுடைய சுய ஜாதகத்தில் கெட்டு போய் இருந்தாலுமே, உங்களுக்கு சரியில்லாத ஆதிபத்தியம் வாங்கியிருந்தாலுமே, மிராக்கலாக பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் அதனுடைய விஷயங்கள் வந்து பெருசாக வந்து தீமைகள் நடப்பது இல்லை. ஆனால் அதே பாசகன் உங்களோட சுய ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா டபுள் ஜாக்பாட், அந்த காலம் பொற்காலம். அப்போ அதை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. அப்போ ஒரு திசையை நம்ம போய் பார்க்க போகிறோன்னா, திசை எத்தனாவது ஆதிபத்தியம் 4, 6, 8, 12 இதை மட்டும்தான் பார்த்துட்ருப்போம். அந்த திசைக்கு யார் வேதகன் யார், அதே மாதிரி பாசகன் யார், இந்த திசைக்கு கொட்டி கொடுக்கக்கூடியவங்க யார், இல்லை டைரக்ஷனலாக அந்த கிரகங்கள் வரும்போது எது வந்து அந்த சமயத்தில் நல்லதை கொடுக்குது அப்படிங்கிறத அந்த கால்குலேஷன் வந்து பெரியவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது வந்து சூரிய திசைக்கு பார்த்திங்கன்னா சனி பகவான் பாசகனாக வராரு. அதே மாதிரி சந்திர திசைக்கு பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து பாசகனாக வருவார். அதே பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியன் வந்து பாசகனாக வருவார். புதன் திசைக்கு பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து பாசகனாக வருவார். குரு திசைக்கு வந்து சனி பகவான் வந்து பாசகனாக வருவார். சுக்கிரனுக்கு பார்த்திங்கன்னா புதன் பகவான் பாசகனாக வராரு. சனி திசைக்கு வந்து சுக்கிரன் பாசகனாக வராரு. ராகு திசைக்கு புதன் வந்து உங்களுக்கு வந்து பாசகனாக வராரு. கேது திசைக்கு பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து பாசகனாக வருவார். அப்போது இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து நல்ல விஷயத்தையும் நம்ம வந்து இழந்துடக்கூடாது. நமக்கு வந்து கேது தசை நடக்குது, கேது தசைனாவே வந்து நம்ம வந்து ஆன்மீகம் அலங்காரமாக இருக்கக்கூடாது, ஆலமரமாக இருக்கக்கூடாது, அப்படி இப்படின்னு எல்லாம் பொதுவாக அப்படியே தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் எங்கள் குருஜி சொல்லி நிறைய பேர் 4ஆம் இடத்துல வந்து கேது இருந்து புஷ்கரம் இருந்தவங்க தான் நிறைய பேர் வீடு கட்டியிருக்கிறாங்க, ஓகோன்னு வாழ்ந்துருக்கிறாங்க. அதே மாதிரி கேது தசையில் இந்த சுக்கிர புத்தி வரும்போது அப்போ தான் நிறைய சம்பாரிச்சவங்களே இருக்கிறாங்க. கேதுவோட அனுகிரகம் இல்லாமல் ஒருத்தர் கோடீஸ்வரனும் ஆக முடியாது. ஸோ அப்போது கேது திசையும் அந்த திசையும் ஒருத்தனை கோடீஸ்வரன் ஆக்கிறதுக்கு உண்டான காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுக்கிர புத்தி. அந்த சுக்கிரன் நமக்கு நல்லா இருந்துச்சுன்னா டபுள் ஜாக்பாட், நல்லா இல்லைனாலும் கவலைப்படாதீங்க. அப்போ அது சார்ந்த பரிகாரங்களை இன்னும் சேர்த்து பண்ணிங்கன்னா கெடுதல் நடக்காமல் ஒரு ஸ்டெப்பாவது மேலே வந்து கொடுக்கும். நம்ம வந்து ஜோதிடத்தில் எங்கெங்கே வந்து நல்ல விஷயங்கள் இருக்குங்கிறத வந்து பயன்படுத்துறதுக்கு தான் வந்து ஜோதிடம். கெட்ட விஷயங்கள் இருக்குதுன்னா, கெடுதல் நடக்குன்னா அதை வந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு ப்ரிவென்டிவாக நம்ம ஒரு கணிதம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வேதகன் சாரமும் பாசகனுடைய விஷயங்களும். ஆனால் பாசகனுக்கு வந்து சாரம் இந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது, திசை புத்திகளுக்கு மட்டும்தான். ஸோ அப்போ இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது பர்ஃபெக்டாக இயங்கும். அதே மாதிரி தசை புத்தி பார்க்கும்போது நீங்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா அந்தரம் அப்படிங்கிறது ஒன்று வந்து பார்த்து வச்சுக்கிங்க. ஸோ அந்தரத்துலேயே நிறைய பேர் வந்து பார்க்குறது இல்லை. ஸோ அந்தரம் பார்க்கும்போதும் பார்த்திங்கன்னா ஒரு 6ஆம் இடம் புத்தி நடக்குது அப்படின்னா அந்தரம் 8ஆம் அதிபதியோடைய அந்தரம் நடந்துச்சுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த புத்தியும் அந்தரமும் 6, 8, 12 நமக்கு சரியில்லாத கிரகங்கள் இருக்கும்போது எல்லாரும் அந்தரமும் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா அந்தரம் வரக்கூடிய அந்த 30 நாள் 40 நாளில் நிறைய விஷயங்களில் நிறைய பேர் ஏமாந்து போயிடுறாங்க, அந்தரம் பார்க்கறது இல்லை. ஸோ அப்போது எனக்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு. புதன் திசை ஏதாவது கேது திசை, சுக்கிர புத்தி, சுக்கிரன் எனக்கு பாசகன் தான், நல்லா இருக்கார், இருந்தாலும் அவர் தான் மாரகாதிபதி பாதகாதிபதி, புஷ்கரம் தப்பிச்சுது. ஆனால் புதன் அந்தரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு மாரகர் பாதகர் கேந்திராதிபதி தோஷம். அந்த சமயத்தில் எனக்கு டாக்குமெண்ட்ரிஸ் எனக்கு 7, 10 கூடிய ஆதிபத்தியம், பார்ட்னர்ஷிப் தொழில் விஷயத்தில் டாக்குமெண்ட் இஷ்யூனால ஒரு பெரிய லாஸ் சடனாக வந்துருச்சு. நான் பரிகாரங்கள் பண்ணி கொஞ்சம் வந்து ஸ்கிப் பண்ணுறோம். அப்போது அந்தரம் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூட்சமமாக வந்து நம்மளை சடனாக வந்து காலி பண்ணிட்டு போயிடுது. ஸோ இந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா நிறையா ஜாதகத்தில் பார்க்க வரும்போது பார்த்திங்கன்னா
நல்லா தான் போயிட்டுருக்குது. அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இதுக்கு இதே மாதிரி தான். இந்த அந்தரநாதனுடைய கிரகம் வந்து சரியில்லைன்னா அந்த 20 நாள் 30 நாள் கணவன் மனைவி கூட சண்டை, இதே சண்டை தான். நான் இதே மாதிரி திசைக்கு புத்திக்கு மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு அவங்களுடைய அந்தரம் எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு சுக்கிரன் சரியில்லை. இன்னொருத்தருடைய பெரிய பிஸ்னஸ் மேனுக்கு அவங்க மனைவிக்கும் சுக்கிரன் சரியில்லை. 2 பேரும் சரியான சண்டை. 3ஆம் இடம் வந்து விபத்துதாரை நட்சத்திரத்தில் இருக்குது. சண்டை, தூக்கி போட்டு உடைக்கிறது எல்லாமே நடந்துருச்சு. நான் சொன்ன ஒரு 20-25 நாள் தான். அந்த 25 நாள் முடிஞ்ச பிறகு சரியாயிடுச்சு. ஸோ அப்போது அதுவும் வந்து நம்ம வந்து இந்த தொழில் ரீதியாக நம்ம பார்க்க வேண்டியதாக தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த வேதகனையும் நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு பாசகன் அப்படிங்கிறதையும் எல்லோரும் பயன்படுத்திக்கிங்க. அப்புறம் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து முருகானந்த ஐயா வந்து சொன்னார், நம்ம வந்து தோஷங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மடிப்பிச்சை அப்படிங்கிறது ஒரு காமனாக சொல்லுவாங்க. இப்போ இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களாம் நம்ம பொதுவாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாரும் போய் ஜோதிடம் பார்க்குறதில்ல, எல்லாரும் பரிகாரங்களை வந்து கரெக்டாக பண்ணுறாங்களே, ஏன் அவங்க மட்டும் பெரிய பிரச்சனையெல்லாம் சந்திக்கிறதில்ல. ஆனால் அவங்களாம் நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனால் பெரிய தாக்கமெல்லாம் கிடையாது. இந்த விஷயம் நம்ம எல்லாத்துக்கும் உறுத்திட்டே தான் இருக்குது. எல்லோரும் ஜாதகம் பார்த்து பரிகாரம் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்களா? கிடையாது. அப்போ எல்லாருக்குமே வந்து பொதுவாக வந்து ஒரு 3-4 பாவம் ரீதியாக தான் பிரச்சனைகள் உருவாகும். 2ஆம் பாவம் வருமானம், 6ஆம் பாவம் நோய், எதிரி, கடன், வம்பு, வழக்கு, 8ஆம் பாவங்கிறது அசிங்கம், அவமானம், திடீர் இழப்பு, எல்லா விஷயம். 12ஆம் இடம்ங்கிறது ஒரு திடீர் விரயம். இந்த 4 பாவம் தான் எல்லாருக்கும் வந்து ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம எல்லாம் எதிர்பார்க்குறது. இந்த கிராமத்திலே அந்த மாதிரி வந்து நான் நோட் பண்ணதில் பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து வருஷத்துக்கு ஒரு முறையாவது கோயிலில் திருவிழாக்கள் வைக்கிறாங்க. கம்பல்சரி ஊர் கூடி அந்த விழாக்களை செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னு எல்லாம் போய் பார்த்தா எல்லோரும் கம்பல்சரி ஊர் கூடி எல்லோரும் ஒரு 100 ரூபாயை கொடுத்து அன்னதானம்னு ஒன்று போடுறாங்களா. இப்போ 2ஆம் இடம் அப்படிங்கிறது உணவு அப்படிங்கிறது அவங்க தானம் அவங்கள அறியாமல் எல்லோரும் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க. அப்புறம் எல்லோரும் இந்த ஊரில் பார்த்திங்கன்னா இந்த அழகு குத்துறது, பறவை காவடி எடுக்கிறது, தொடையில் அழகு குத்திக்கிறது, உடலை வருத்திக்கிறது, தீச்சட்டி எடுக்கிறது, இதெல்லாம் செய்கிறாங்க. இது ஏன் செய்கிறாங்க? இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது நோய், வம்பு, வழக்கு, எதிரியை குறிக்கிறதுக்கு தான் ஆயுதங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அவங்க இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி தான் அவங்க வந்து குத்திக்கிறது, ஆயுதங்களை பயன்படுத்தி தான் முதுகுலே பண்ணிக்கிறது, ஆயுதங்களை பயன்படுத்தி தான் வந்து தீச்சட்டி அப்படிங்கிறது ஒரு நெருப்பு தத்துவத்தில் எடுக்கிறது. ஸோ இப்போ இதையெல்லாம் அவங்க செய்யும்போது பார்த்திங்கன்னா இயற்கையாகவே அவங்களுக்கு இந்த 6ஆம் இடத்துடைய சூட்சமங்கள் எல்லாமே விடுபட்டு போயிடுது. ஸோ அப்போ அவங்க 6ஆம் இடம் வந்து பண்ணுறாங்க. இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது தான் திடீரில் பிரச்சனை. இந்த மடிப்பிச்சை அப்படிங்கிறது யார் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் வந்து யாருக்கு பிரச்சனையோ அவங்க மடிப்பிச்சை எடுத்தால் பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. இது நான் வந்து திடீர்னு எனக்கு கிடைச்ச விஷயங்கள் தான். இந்த 8ஆம் இடம் மடிப்பிச்சையும் எப்படி எடுக்கிறாங்கன்னா முட்டி போட்டுக்கிட்டு அவங்களுடைய கையை வந்து எப்போவுமே கீழே இந்த இடத்துல வச்சுட்டு தான் போடணும். இந்த 8ஆம் இடங்கிறது மர்ம உறுப்பு. நம்ம ஏந்தி இப்போ கீழே வயிற்றுக்கு கீழே வச்சு தான் மடிப்பிச்சை வந்து அவங்க எடுக்கிறத நானும் நோட் பண்ணேன். எங்கள் குறிச்சி இந்த பாவ ரீதியாக சொல்லும்போது பார்த்திங்கன்னா 8ஆம் இடங்கிறது நம்ம மர்ம உறுப்பு கேளுக்கு கீழே அந்த இடத்துல வச்சு நம்ம 8ஆம் இடத்தை இயக்கி மண்டி போட்டு நம்ம அந்த இடத்துல இருந்து ஒரு கோயிலேருந்து மடிப்பிச்சை வாங்கும்போது தான் 8ஆம் இடத்தோடைய சூட்சமம் வந்து நமக்கு வந்து விலகுது. ஸோ அப்போது இந்த 8ஆம் இடம் மடிப்பிச்சை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி போய் 8ல் உட்காந்துட்டாரு அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக வந்து திடீர் பிரச்சனைகள். அந்த 8ஆம் அதிபதி போய் வந்து ஒரு கன்னி வீட்டிலே போய் உட்காந்துடுறாரு அப்படின்னா பெருமாள் கோயில் அந்த கன்னி மூலை எந்த உங்கள் ஊருக்கு வந்து நீங்கள் வந்து கன்னி அப்படிங்கிறது தென்மேற்கு திசையில் இருக்கக்கூடிய அந்த புதன் அப்படிங்கிறது பெருமாள் கோயிலில் போய் நீங்கள் வந்து அந்த மடிப்பிச்சை வந்து எடுக்கும்போது இன்னும் பர்ஃபெக்டாக வேலை செய்யும். அவ்வளோதான், சிம்பிள். இது வந்து இயற்கையாக எளிமையாக இப்படி சொன்னால் நீங்களே எடுத்துகிட்டு போயிடுவீங்க. ஸோ 5ஆம் இடம் வந்து குழந்தை பார்க்க 8ல் போய் மறைஞ்சிருச்சு அப்படின்னா ஓகே, அது எந்த வீடு? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கடக வீடாக இருக்கா, நீர்நிலை இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் போய் அவங்க மடிப்பிச்சை எடுத்தாங்கன்னா இந்த பிரச்சனை தீர்வு கிடைச்சிரும். ஸோ அப்போ 8ஆம் இடம் அப்படிங்கிறது திடீர் இழப்புகளை எல்லோரும் சந்திக்க இருக்கிறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மடிப்பிச்சைன்னு அவங்க எடுத்து ஈஸியாக அந்த ஒரே ஷாட்டில் பரிகாரத்தை முடிச்சுட்டு போயிடுறாங்க அவங்க. ஸோ அவ்வளோதான், அதுக்கு சிம்பிள். 12ஆம் இடம் அப்படிங்கிறது திடீர் விரயத்தை அவங்க குறைச்சிக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி 6ஆம் இடத்துலையும் பார்த்திங்கன்னா உடல் உழைப்பு அப்படிங்கிறத உழவார பணிகளும் சொல்லலாம். ஸோ கோயிலில் போய் அவங்க உழவார பணிகள் பண்ணுறது, வேர்வை சிந்தி உடலை உழைச்சி பண்ணிக்கூடிய விஷயங்கள் இந்த 6ஆம் இடத்துல வந்து கிடைக்கும். 8ஆம் இடங்கிறது வெறும் மடிப்பிச்சை. இல்லைன்னா நீங்கள் வந்து தரையை வந்து நீங்கள் அழுக்கான இடத்துல வந்து கோயிலில் சுத்தம் பண்ணுறது, இந்த 2 விஷயம் பண்ணிங்கனாலுமே இந்த 8ஆம் இடத்தோட விஷயங்கள் வந்து அங்கே வந்து சரியாயிரும். 12ஆம் இடம் அப்படிங்கிறது அதே தான். நீங்கள் வந்து ஒரு நடைபாதையே அவங்க கிளம்பி போயிடுவாங்க. திடீர்னு எனக்கு பிடிக்கலைங்க, நான் நடந்து பாத யாத்திரை போகிறேங்கன்றாங்க. அவங்களுக்கு பார்த்தா 12ஆம் இடம் தான் வீக்காக இருக்கும். திடீர் விரயங்கள் இந்த விஷயத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத யாத்திரை போயிட்டு வர்றாங்க. திடீர்னு கோயிலுக்கு டைல்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ அப்போ 12ஆம் இடத்த வந்து அவங்களே அறியாமல் வந்து பாத யாத்திரை போகிறவங்களுக்கு வந்து உதவி பண்ணுறாங்க. அது எந்த கோயிலுக்கு போகிறாங்க, நம்ம எந்த கோயிலுக்கு போனால் கரெக்டாக இருக்குங்கிறத பாவ ரீதியாக நம்ம வந்து இயக்கணும். ஸோ ஏதோ மேச லக்கணத்திலே 12ஆம் இடம் வந்துருச்சு
அப்படின்னு பார்த்தா 12வது மேசலக்கணம்னா என்ன சொல்லுவோம், மலை மேல் இருக்கக்கூடிய முருகர் கோயில் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மலை மேல் இருக்கிற கோயிலை சுற்றி நீங்கள் கிரிவலம் சுற்றி வாங்க. அப்போ 12ஆம் இடம் சூரியனாகவே வந்துருச்சுன்னா திருவண்ணாமலை போய் கிரிவலம் சுற்றிட்டு வாங்க. அப்போது 12ஆம் இடத்தையும் கிரிவலமாக ஆணுச்சு. இப்போ மேஷம் அப்படின்னாவே காரகத்துவத்தில் வந்து நம்ம வந்து மலை மேலே இருக்கக்கூடிய சூரியன் வீடு, சூரியன் அங்கே உச்சமாக அப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூரியனாக வந்துச்சுன்னா அப்போ நம்ம அந்த மாதிரி பாவ காரகத்துவத்தை இணைச்சி சிம்பிளாக இவ்வளோ தான் பரிகாரம். அப்போ இந்த பரிகாரத்தை பண்ணிட்டாவே இவங்க இப்படி தான் போய் வந்து கிரிவலம் போயும் பாத யாத்திரை போயும் அன்னதானம் பண்ணியும் உடம்பில் அழகு குத்திக்கிட்டு நேர்த்திக்கடன் செஞ்சு கிராமத்தில் இருக்கிறவங்களும் அவங்களே சுயமாக சுத்திகரிப்பு பண்ணிட்டு நல்லா இருக்கிறாங்க. நம்ம தான் குழப்பிக்கிட்டு யாராவது அன்னதானத்துக்குன்னு கேட்டால் கூட கொடுக்கறதுக்கு மனசு இல்லாமல் இருந்துடுறோம். ஒரு கோயிலை சுத்தம் பண்ணுங்கன்னா நம்ம போய் வந்து சுத்தம் பண்ணணுமா, அதை போய் அதுக்காக பணம் கொடுத்தா யாராவது பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு தூய்மை பணியாளர் வந்து கேட்டால் நம்ம பணம் கொடுக்காமல் இருக்கிறது, அட்லீஸ்ட் அதுக்கு உண்டான பெனாயிலோ இல்லாட்டி ஒரு 2 விளக்குமாறு வாங்கி கொடுத்தா கூட 6ஆம் பாவம் வந்து உங்களுக்கு சுத்தமாயிரும். ஸோ அப்போ அதை வந்து நம்ம ஏதாவது செய்கிறதா. 8ஆம் பாவம்னா ஒரு டாய்லெட் கிளீனிங், அசுத்தமான இடத்த வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு குப்பை தொட்டி வாங்கி கொடுக்கலாம். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. காரகத்துவத்தை இணைச்சி எடுத்தோம்னா நம்ம பரிகாரங்கிறது எங்கேயுமே போக வேண்டியதில்லை. நம்ம இருக்கிற இடத்த சுற்றியே பரிகாரங்கள். இதுதான் எங்கள் ஐயா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த தாந்திரிக வாழ்வியல் பரிகார முறைகள். இதை பயன்படுத்தி தான் நாங்கள் வந்து எங்களுடைய வாடிக்கையாளரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி இருக்கிற இடத்துலையே அவங்கள சரி பண்ணி கொண்டு வந்து ஜெயிச்சிட்ருக்கிறோமே தவிர பெருசாக வந்து சனி செவ்வாய் சேர்க்கை, உங்களுக்கு வந்து சூரியன் செவ்வாய் சேர்க்கை, ரத்தம் உடனே உங்களுக்கு பிளாக் ஆயிரும், சூரியன் சனி சேர்க்கை உடனே வந்து இதயத்தை அடைப்பு வந்துடும், பயமுறுத்தவே தேவையில்லை. இது இணைச்சி இதே மாதிரி எந்த பாவத்தில் இருக்கோ அதை போய் இது செஞ்சுருங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஸோ அப்போது ஏன் இந்த மாதிரி ஜாதகம் பார்க்காதவங்க ஜெயிக்கிறாங்க? இதுதான் சூட்சமங்கள். 8ஆம் இடம் மடிப்பிச்சை எடுக்கிறது தவறு இல்லை இல்லையா. கோயிலை போய் சுத்தமாவது பண்ணுங்கள், இல்லாட்டி அங்கே துப்புரவு க்ளீன் பண்ணுறவங்களுக்காக பண்ணுங்கள். உங்கள் கௌரவத்தை விட்டு கொடுத்துருங்க. அங்கே அசிங்கத்தை நீங்கள் ஏற்றுக்குங்க. அசிங்கம் உங்களை விட்டு போயிடும், அவமானம் உங்களை விட்டு போயிடும், கண்டம் உங்களை விட்டு போயிடும். அது எந்த பாவ ரீதியாக இருக்குது, உங்களுக்கு எதனால உங்களுக்கு கண்டம். 8, 12 எந்த ஆதிபத்திய கிரகம் உட்காந்துருக்குது. ஸோ அது எந்த இடத்துல போய் இருக்குது, அந்த இடத்துக்கு கூட்டினது ஆக்டிவேட் போய் பண்ணுங்கள். அது எந்த கிரகம்னு பாருங்கள். அதுக்கு போய் நீங்கள் ஒரு சர்வீஸாக தான் பண்ணுறீங்க. அங்கே போய் நீங்கள் மடிப்பச்சை எடுத்து உண்டியலில் போட்டு மீதி காசுக்கு யாருக்காவது அன்னம் வாங்கி கொடுத்து நீங்களும் அதுக்கப்புறம் சாப்பிட போகிறீங்க. அங்கே போய் நீங்கள் தூய்மையை தான் படுத்த போகிறீங்க. அந்த இடத்துல போய் சுத்தம் தான் பண்ணிட்டு வர போகிறீங்க. அங்கே போய் வேண்டுதல் வச்சாதான் ட்ரபிள். எங்கள் ஐயா சொல்லுவார், சரியில்லைன்னா அந்த கோயிலுக்கு போகாதீங்க பாரு. அந்த கோயிலில் போய் இந்த மாதிரி பணிவிடைகள் தான் பண்ணணும். 8ஆம் இடம் சரியில்லை, அங்கே போய் சுத்தப்படுத்துகிற வேலையை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. 6ஆம் இடம் சரியில்லையா, அங்கே போய் தூய்மைப்படுத்துங்க. உங்கள் உடல் உழைப்பை கொடுங்க, ஆயுதம் வாங்கி கொடுங்க. நல்ல வசதியாக இருந்தால் அந்த கோயிலுக்கு ஆயுதம் வாங்கி கொடுங்க. 6ஆம் இடத்துல எவ்வளோ இருக்குது, அங்கே வேலை பார்க்குறவனுக்கு உதவி பண்ணி கொடுங்க. அங்கே வேலை பார்க்குறவனுக்கு 2 பேருக்கு சம்பளம் நீங்கள் கொடுங்க. எவ்வளோ காரகத்துவம் இருக்குது 6ஆம் இடத்தை. அதில் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணிட்டு போங்க. வேலை முடிஞ்சது. 12ஆம் இடமா அங்கே போய் டைல்ஸ் வாங்கி கொடுங்க. தரையில் எவ்வளோ இருக்குது, அங்கே போய் நிலத்தை நீங்களே சுத்தம் பண்ணுங்க, அங்கே பிரதர்சனம் பண்ணுங்கள். இதில் நான் சொல்ல மறந்து இந்த அங்கே பிரதர்சனையாக தான் 12ஆம் இடம் வந்து ஏன் அங்கே பிரதர்சனம் பண்ணுறாங்க. 12ஆம் இடத்தை சூட்சமாக இயக்கிறவங்க சந்திரனும் முழு உடல், மொத்த பிரச்சனையும் இருக்கிறவங்க முழு உடலையும் அந்த அங்க பிரதர்சனம் பண்ணும்போது அத்தனையும் நீங்கிடுது. இதை எந்த கோயிலில் போய் அங்க பிரதர்சனம் பண்ணுறங்கிறத நம்ம ஜோதிடர் வந்து நம்ம எடுத்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ எந்த இடத்துல அது எந்த வீட்டில் இருக்குது, புதன் வீட்டில் இருக்குதா, குரு வீட்டில் இருக்கா, சந்திரன் வீட்டில் இருக்கா, எந்த திசையில் இருக்குது, அதை கனெக்ட் பண்ணி பரிகாரம் எடுத்து கொடுங்க. போயிட்டு வந்தோடனே சக்ஸஸ் அப்படிம்பாங்க. அதுதான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அந்த வீடும் சொல்லிட்டேன். கடக வீடா நீர்நிலையில் இருக்கிறது, விருச்சிக வீடா சேரி சகதியாக கொஞ்சம் இருக்கக்கூடிய அந்த நீர்நிலையில் இருக்கக்கூடிய, மீனம் வீடா ஒரு கடல் இருக்கக்கூடிய அந்த அங்கே இருக்கக்கூடிய குருவோட ஸ்தலம், அந்த மாதிரி ஒரு ஜீவசம், அந்த ஸ்தலத்தில் போய் வந்து நீங்கள் உருண்டு பிறண்டு நீங்கள் எந்திரிச்சு வாங்க, அங்கே பிரதர்சனம் பண்ணிவிட்டு வாங்க. இதுக்கு ஏதாவது விதிகள் இதில் எந்த பழிக்காமல் எப்படி போகும், இதில் ஏதாவது லாஜிக் இல்லாமல் இருக்குதா? எல்லாமே லாஜிக்கலாக தான் இருக்கும், எளிமையாக தான் இருக்கும். எதுவுமே யாரும் மறுக்கவும் முடியாது. இந்த விதியை யாரும் மறுக்கவும் முடியாது. செய்யாமல் தான் இருந்திருப்பாங்க. நம்மளை அறியாமல் நம்ம மறந்துருப்போம், அவ்வளோதான். இது நான் முதற்கொண்டு அப்படி தான். நமக்குள்ளாரியே சூட்சமங்கள் இருக்குது. நமக்கே தேவைன்னா சனி இப்போ வக்கரமாக போகிறாரு, சரியில்லாத என்ன பண்ணும், சிறப்பு எத்தனை பேர் செருப்பை மாற்றிடுவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சுது, வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். இது எங்கள் ஐயா ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த சமயம் வருதா அதை மாற்றிட்டு போயிடும். குரு வக்கரமாச்சா நகையை கொண்டு போய் வச்சுருங்க அப்படின்ட்டார், அவ்வளோதான். புதன் வக்கரம் ஆகிடுச்சா, ரைட், ஓகே, வாங்குகிற பேப்பரை வந்து திருப்பி வாங்காதீங்க, முடிஞ்சது. நியூஸ் பேப்பர் வாங்குறீங்களா, வாங்காம விட்ருங்க. தினமலர் வாங்குறீங்களா, தினத்தந்தி வாங்கிட்டு திருப்பி கொடுத்துட்டு வந்துடுங்க, வேலை முடிஞ்சுது. ரிவர்ஸில் செஞ்சுட்டு போங்க. எவ்வளோ ஈஸியாக எளிமையான வாழ்வியலோட பரிகாரம் கொடுத்துட்ருக்குறாங்க. இதுக்கு தான் சொல்கிறது, எல்லாருமே பெருசாக படித்து பெரிய இடத்துல போய் பெரிய பரிகாரம் பண்ணி தான் ஜெயிக்கணும்னு அவசியமே கிடையாது. பரிகாரங்கள்ங்கிறது நம்மளை சுற்றி தான் இருக்கிறது. அது வாழ்வியல் பரிகாரங்களாகத்தான் இருக்கிறது. இதை எளிமையாக பண்ணியே நம்ம எவ்வளோ பெரிய விஷயத்தையும் நம்ம ஜெயிச்சுக்கலாம்.
இதுக்குத்தான் வாழ்வியல் பரிகாரம். நம்மக்கிட்ட வர்றவங்க வந்து பிரச்சனைக்கு தீர்வு தான் கேட்டு வர்றாங்க. இது சரியில்லை, 12 விரயம், இப்போ ஊரை விட்டு போயிருங்க, அதை விட்டு போயிருங்க, இது உங்களை விட்டு போயிருன்னு சொல்கிறதுக்கு பேர் ஜோதிடம் கிடையாது. அதிலேருந்து அவங்கள தற்காத்து கொள்றதுக்கு அவங்களையும் அவங்கள வந்து இந்த ஒருத்தர் அங்க பிரதர்சனம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்க உடல் முழுக்க பண்ணிட்டு வரும்போது அவங்களுடைய கர்மம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆணவம் எல்லாம் தொலைஞ்சிருமா தொலையாதுங்களா? மடிப்பிச்சை நம்ம போய் எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் உங்களுடைய ஆணவம் எல்லாமே ஒளிஞ்சிருமா ஒழியாதுங்களா? அவ்வளோதான். அதை செய்யணும், மனதரை செய்யணும், அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பை இந்த மாதிரி மாதம் நாங்கள் வந்து எந்த புக்கும் எந்த இதுலேயும் இருக்கிறத வந்து சொல்கிறதில்ல. இதே மாதிரி மாணவர்கள் அவங்கவுங்க ஜோதிடம் நிறையா பார்க்க வரக்கூடிய ரூல்ஸாக வச்சு எல்லாரும் வந்து இந்த மாதிரி வந்து பகிர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு மாணவர்கள் மூலமாக கேட்டுக்கிறேன். நிறையா தம்பிகள் வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாம் ஜோதிடத்தில் அடிப்படையிலேருந்து உயர்நிலை வரைக்கும் கரைச்சி குடித்தவங்க நிறைய பேர் இங்கேயே இருக்கிறாங்க. நீங்களும் வந்து ஜோதிடம் பார்த்துட்ருக்குறீங்க, உங்களுக்கு கிடைச்ச புது ரூல்ஸு சார் சொல்லி கொடுத்தது இப்படி கனெக்ட் ஆச்சு, இப்படி நல்லா இருக்குது, இந்த மாதிரி பயன்படுத்துங்கன்னு சொல்லி எல்லாரும், ஏன்னா மேடைங்கிறது இங்கே மாணவர்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்து ஒரு 3 மணி நேரம் நமக்காகவே ஒதுக்குறாரு. இதையும் பயன்படுத்திக்கலைன்னா வேறு எங்கேயும் போய் பயன்படுத்திக்க முடியாது. அதனால் இந்த சிறப்பான ஒரு வாய்ப்பு கொடுத்த எங்களுடைய வல்லரசு தினேஷ் ராஜா ஐயா குருஜி அவர்களுக்கும் ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெற்று கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.